ஒரு 20 வருஷ பயணம் தொடர்றது நடுவில் ஒரு சின்ன இளைப்பாறல் மாதிரி நம்மளே நம்ம சந்தோஷமான ஒரு வாய்ப்பாக அகரமுடைய அலுவலகம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது அலுவலகம்னா நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு தான் பண்ணுவோம். இது ஆஃபீஸ் ஒர்க் பண்ற இடம் இல்லை. இது முழுக்க முழுக்க இங்க படிக்கிற மாணவர்களுக்கு பயிற்சி பட்டறையாகவும் இந்த இடம் இருக்க போகுது. ஒரு வளர்றதுக்கு ஒரு இடம் ரொம்ப ஒரு விதை அந்த இடம் ரொம்ப முக்கியம். அப்படியான ஒரு வளர்ச்சிக்குரிய மனிதர்களை மனங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடமா இது தொடரப்போகுது. ஸோ அந்த போற ஒரு விஷயத்த சூர்யா சார் வந்து நாங்கள் சொன்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நான் பத்திரிகையிலேருந்து வெளியில வந்து கல்வி சார்ந்த ஏதாவது விஷயம் பண்ணலாம் அப்படின்னு வர்றப்போ அவர்கிட்ட பேசுறப்போ அப்போ வந்து எனக்கு அப்போ வந்து நடிகர்களுடைய பங்களிப்புங்கிறது பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு அயன் பாக்ஸ் தருவாங்க, ஒரு தையல் மிஷின் தருவாங்க, இல்லைன்னா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல அந்த போர்டு வைக்கிற விஷயம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறப்போ இப்படி எதுவும் பண்ண முடியும். ஒரு 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 விஷனோட ஒரு வேலை செய்யணும். நம்ம கல்வி மட்டும்தான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம். ஆனால் அதுக்கு ரொம்ப பொறுமையா இருந்து அதை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ அதே மாதிரி எல்லாருடைய இந்த மாதிரியான அப்பா நடிகர்கள்ல இருந்தவங்க அவங்களுடைய பேர்கள்ல தான் அந்த அறக்கட்டளை இருக்கும். ஸோ இதை ஆரம்பிக்கிறப்போ சூர்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருந்தது, அகரம்னு மாறுச்சு. ஒரு தனிநபர்களுடைய அடையாளமா அது இருக்கக்கூடாது, அது எல்லாருக்குமானதா மாறணும் அப்படிங்கிற சிந்தனை வரைக்கும் இதுக்குள்ள இருந்தது. இது எல்லாமே வந்து ரொம்ப 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 கனவோட பேசி பேசி ஒரு விஷயமா உருவாக்கணும். ஆரம்பிக்கிறது மட்டும்தான் இது. நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது இதை நாங்க பண்ண அப்படின்னு இல்லை. பிஹாஃப் ஆஃப் அகரம்னுடைய எல்லா தன்னாளர்கள், முன்னாள் மாணவர்கள், இப்ப படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாருடைய பிரதிநிதியா தான் நான் இதை இங்க சொல்றேன். இது வந்து ஒரு கூட்டு முயற்சி, இது ஒரு கூட்டு கனவு. இன்னைக்கு வந்து பல பேருடைய வாழ்க்கையை மாத்திர ஒரு இது இருந்திருக்கு. நாங்க இதை ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணோம். என்னன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் பண்ணணும்னு வர்றப்போ நிறைய கிரைட்டீரியா இருக்கு. எந்த கிரைட்டீரியா நம்ம எடுத்தது அப்படின்னு வர்றப்போ அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு நம்முடைய பங்களிப்பை தரணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஏன் அரசு பள்ளி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அங்கதான் எதற்குமே வழியற்றவர்கள் போய் சேர்ற இடமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு தனியார் பள்ளிக்கு பிள்ளைகள் அனுப்புறது தான் விரும்புறாங்க. அப்போ அந்த வருமானமும் இல்லாதவங்க படிக்கிற ஒரு பள்ளியில் இருக்கிற மாணவர்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் உயர்கல்விங்கிறது எப்பவுமே டிராப் அவுட்ல இருக்கும். அவங்களால அந்த படிப்பை நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட தொடர்ச்சியா பண உதவி இல்லாம வந்து நிக்கிற இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு கை தூக்கி விடணும்னு தான் அகரம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கானது. இப்போ வரைக்கும் அகரம்ல படிக்கிற எல்லா மாணவர்களும் அரசு உதவி பெறக்கூடிய கடைகோடி நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெறும் படிப்பு சார்ந்து அவங்க ஒரு வேலைக்கு போனா மட்டும் போதுமா அப்படின்னா அவங்க நல்ல சமூக பொறுப்புள்ள மனிதர்களாக மாற்றக்கூடிய தன்னம்பிக்கை மிகுந்த மாணவர்களாக மாறத்துக்கு என்ன வேணும்னா நிறைய பயிற்சிகள் தர வேண்டிய இடத்துல இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் பெரும்பாலும் இங்க இருக்கிற எல்லாருமே கிராமப்புறத்துல இருந்து வந்திருப்போம், ஒரு சின்ன நகரங்கள்ல இருந்து வந்திருப்போம். நம்ம ஒரு இடத்துக்கு வரப்போ பேச தயங்கி இருப்போம், நம்ம எந்த உடை உடுத்துறதுன்னு தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல அவங்களுக்கு இடம் கிடைச்சிரும், அண்ணா யூனிவர்சிட்டியில அவங்களுக்கு இடம் கிடைச்சிரும். ஆனா அங்க போயிட்டு படிக்க முடியலன்னு டிராப் அவுட் ஆவாங்க. அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விலகாம அவங்கள தொடர்ச்சியா அதுக்குள்ள பயணம் பண்றதுக்கு நாங்க என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிச்சு நிறைய அறிஞர்களுடைய பங்களிப்போட கிட்டத்தட்ட இப்போ பத்திரிகையாளர் ஞானியெல்லாம் நான் ஞாபகம் வருது எனக்கு சொல்றப்போ. இன்னைக்கு இறந்திருக்காரு. ஆனா இந்த பயிற்சிகளை வடிவமைக்கிறதுல பத்திரிகையாளர் ஞானி உட்பட நிறைய பேருக்கு வந்து பங்களிப்பு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பு கொடுத்து 20 வருஷ ஜேர்னி இன்னைக்கு நடந்திருக்கு.